வணக்கம், வெல்கம் டு எபிசோட் 4 ஆஃப் அறம் திணை பாட்காஸ்ட். நம்ம அறம் திணை பாட்காஸ்டில் காலநிலை மாற்றம் மற்றும் விளிம்புநிலை மக்கள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாமானிய மக்கள், குறிப்பாக இயற்கை சார்ந்த வாழ்வாதாரத்தில் ஈடுபடுற மக்கள் காலநிலை மாற்றத்தால் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதுலேருந்து அவங்களே எப்படி தகவமைச்சுக்கிறாங்க, அதுக்காக அவங்க பண்ணுற விஷயங்கள் எப்படி காலநிலை மாற்றத்தோட பாதிப்புகளில் இருந்து தப்பிக்க நமக்கு உதவி பண்ணுது, இந்த மாதிரியான பல விஷயங்களை கதைகள் மூலமாகவும் அனுபவங்கள் மூலமாகவும் நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி எபிசோடோட தலைப்பு என்னென்னா, வானம் பார்த்த பூமி, அதாவது மானாவாரி விவசாயம், அதில் இருக்கிற சவால்களை பற்றி தான் இன்றைக்கி எபிசோடில் நம்ம பேச போகிறோம். போன எபிசோடில் நம்ம மானாவாரி விவசாயத்தை பற்றி டீட்டெயில்டாக பேசியிருந்தோம். அதில் பேசும்போதே மானாவாரி விவசாயம்ன்றது அப்போது இருக்கிற சூழலுக்கும் சமயத்துக்கும் ஏற்ற மாதிரி அடாப்டிவாக பல விஷயங்களை அவங்களோட விவசாய முறையில் உள்ளே கொண்டு பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த தொழில்முறை, அந்த வாழ்வாதாரத்தை நடத்துகிற முறை அப்படின்றதே சிக்கல் நிறைஞ்சதாக இருக்கும். இதில் இப்போ புதுசாக கிளைமேட் சேஞ்சுன்னு ஒரு விஷயம் உள்ளே வரும்போது அது இன்னும் பல அன்சர்டனிட்டிஸ் கொண்டு வருது. இதில் ஏற்கனவே இருக்கிற சோஷியல் இஷ்யூஸ்னால ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அப்போ இந்த மானாவாரி விவசாயம் அப்படின்ற ஒரு வாழ்வாதார முறையில் ஈடுபடுற மக்கள் ஏற்கனவே சிக்கல் நிறைஞ்ச ஒரு விஷயத்தில் இருக்கும்போது கிளைமேட் ஃபேக்டர், சோஷியல் ஃபேக்டர்னு இன்னும் பல ஃபேக்டர் சேரும்போது அவங்க சந்திக்கிற சிக்கல்கள் ஹோலிஸ்டிக்காக என்ன மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றத பேசுறது தான் இன்னைக்கான பாட்காஸ்ட். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். மானாவாரி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விவசாயிங்க பல பிரச்சனைகள், பல சவால்களை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. அதை பற்றி ஒன்றா டீட்டெயிலாக இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறோம். மொதல் விஷயமா மானாவாரி விவசாயிங்க அங்கே இருக்க லோக்கல் கிளைமேட்டிக் கண்டிஷனில் மேலே ரொம்ப டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அங்கே மழை அதிகமாக பெஞ்சாலும் பிரச்சனை, மழை கம்மியாக பெஞ்சாலும் பிரச்சனை, பருவ காலத்துக்கு முன்னாடியே மழை பெஞ்சாலும் பிரச்சனை, பருவகாலம் வந்தும் மழை பெய்யாமல் இருந்தாலும் பிரச்சனை, பருவகாலம் முடிகிறதுக்கு முன்னாடியே மழை நின்னாலும் பிரச்சனை, ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் பெரிய கேப் இருந்தாலும் பிரச்சனை. இந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷனில் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்தால் கூட மானாவாரி விவசாயிங்க ரொம்பவே கஷ்டப்படுறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. இப்போ நார்மலாக இருக்கிற ஒரு கிளைமேட்லேயே இவ்வளோ விஷயங்கள்னால், இவ்வளோ ஃபேக்டர்ஸ் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் பாதிக்கிற மாதிரியான இதாக இருக்குது அவங்களோட லைவ்லிஹுட்டில். அப்போது இப்போ கிளைமேட் சேஞ்ச் போயிட்டுருக்க ட்ரெண்ட்ஸில் இந்த கிளைமேட் அன்சர்டனிட்டின்றது ரொம்பவே வேறுபட்டுக்கிட்டே ஒரு வேறு மாதிரியான ஒரு சேஞ்சாக போய்கிட்டு இருக்கப்போ இந்த இஷ்யூ இவங்களுக்கு இன்னும் ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுல்ல? கண்டிப்பாக பெனி, காலநிலை மாற்றத்தினால விவசாயிங்க நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோன்னா மானாவாரி விவசாயிங்க அதோட பிரச்சனைகள் பல மடங்கு உயர்ந்திருக்குன்றது நம்ம சொல்லலாம். இந்த காலநிலை மாற்றங்களால வர பெரிய அளவுலக்கான ஒரு வறட்சியோ வெள்ளத்தினாலேயோ விவசாயம் எப்படி பாதிக்குதுன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா காலநிலை மாற்றத்தினால நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்கள், கொஞ்சம் அதிகமா மழை பெய்யறது, தப்பான நேரத்துல மழை பெய்யறதும் எப்படி விவசாயிகளை பாதிக்குதுன்றத ஒரு உதாரணத்தோட பார்த்துடலாம். இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல மாம்பழத்தோட அவைலபிலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்க எல்லாருமே சின்ன வயசுல ரொம்ப ஆவலா சாப்பிட்டுட்டு இருந்த மாம்பழம், நிறைய மாம்பழம் கிடைக்காம போயிருக்கலாம், இல்லை ரொம்ப கம்மி குவான்டிட்டியில கிடைச்சிருக்கலாம், விலையும் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஆஸ் சிம்பிள் அஸ் ஜனவரி பிப்ரவரி மாசத்துல கூடாத நேரத்துல பெய்ஞ்ச மழையும் வந்த காத்தும் தான். ஜனவரி பிப்ரவரி மாசத்துல தான் மாம்பழத்தோட மாம்பழ மரத்தோட பூ பூக்கும். அந்த நேரத்துல அன்டைம்லயா மழை பெஞ்சதுனாலையும் காத்தடிச்சதுனாலையும் அந்த பூலாம் உதிர்ந்ததுனால இந்த வருஷத்தோட மாம்பழம் ஹார்வெஸ்ட் ரொம்பவே கம்மியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய அளவுல ஃப்ளட், ட்ரவுட்டை தாண்டி சின்ன சின்ன அளவுல மாற்றங்களும் விவசாயத்தை ரொம்பவே அதிகமா பாதிக்குது. காலநிலை மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே விவசாயிகளுக்கு ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தோன்னா இந்தியாவில் வறட்சி விகிதம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு தடவை என்ன சொல்லுதுன்னா 1997 இப்போ வரைக்கும் இந்தியாவில் இருக்க நிலங்களில் வறட்சி 57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னொரு தடவை என்ன சொல்லுதுன்னா 2020 22 இந்த 2-3 ஆண்டுகளில் மட்டுமே
3ல் 2 பங்கு நிலங்கள் வந்து வறட்சினால பாதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் வந்து அனந்தபூர்னு ஒரு மாவட்டம் இருக்கு ஆந்திர பிரதேஷ்ல. அது இந்தியாவிலே ஒன் ஆஃப் தி ட்ரையஸ்ட், ரொம்பவே வந்து மழையே பெய்யாத ஒரு மாவட்டம் அது. அந்த மாவட்டத்திலேயே வந்து 2022 வந்து ஒரு பெரிய அளவுல மழை அதிகமா பெஞ்சதுனால வெள்ளம் வந்திருக்கு. அந்த மக்கள் இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையிலேயே வந்து ஃப்ளட்ஸை பார்த்ததே இல்லை. தடவை அவங்க வந்து ஒரு ஃப்ளட்டுக்கான சினாரியோ ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து அந்த விவசாயிங்களுக்கு வந்து இதுலேருந்து எப்படி தப்பிக்கணுன்றதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. அவங்க இதுக்கு முன்னாடி இதை ஃபேஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து வெறும் ஹெல்ப்லெஸ்னஸ் தான் வந்து நான் விவசாயிங்கள்ட்ட பார்க்குறேன். அவங்க இதுலேருந்து எப்படி வெளியில் வரணுன்றத வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ நாள் நாங்கள் வந்து நியூஸ்லலாம் வந்து ஃப்ளட்டு வந்தால் நம்ம வந்து பார்த்துருப்போம். டெல்டாவில் வந்து தண்ணி தேங்கி அங்கே வந்து விவசாயத்துக்கு பிரச்சனை அப்படின்ட்டு. டெல்டா மாதிரியான இடங்கள்ல தான் வெள்ளம் அதிகமாக வந்துச்சுன்னா, மழை அதிகமாக பெஞ்சிச்சுன்னா பிரச்சனைன்னு பார்த்தா, ட்ரை லேண்ட்லேயுமே அது பிரச்சனையாக தான் இருக்குதுன்றது எனக்கு வந்து கேட்க கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஆனால் கார்த்தி, நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே முக்கியமாக நீரை வந்து சென்டராக வச்சு தான் இருந்திருக்கு. தண்ணி சுத்தமாக இல்லைன்னா பிரச்சனை, தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை, தண்ணி வர வேண்டிய நேரத்துக்கு வரலன்னா பிரச்சனை, தண்ணி தாமதமாக வந்தால் பிரச்சனை அப்படின்ட்டு எல்லாமே நீர் சார்ந்து இருக்கும்போது நீர் மேலாண்மை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போது இந்த மாதிரி மானாவாரி விவசாயிகள் மத்தியில் நீர் மேலாண்மை இல்லை அவங்க கிட்ட இருக்கிற நீரை சேகரித்து வைக்கிறதுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன மாதிரியான இது பண்ணுறாங்க அவங்க? ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஃப்ளாட் லேண்ட், ஒரு பிளெயின் ஆன ஒரு சூழல் இருக்கப்போ காலங்காலமாக வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ், நீரை பாதுகாக்கிறத மையமாக வச்சு தான் வந்து நம்மளோட விவசாயமே இருக்குது. அதனால்தான் எல்லா ஊர்லேயும், எந்த ஊர்லேயும் பார்த்தோன்னா பல குளங்கள், ஆறுகள், ஊரணிகள், இந்த மாதிரி பல வாட்டர் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பில்டு பண்ணியிருப்பாங்க. அதோட சென்ட்ரிக்காக தான் வந்து விவசாயமும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த வாட்டர் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம சரியாக பராமரிக்க வேண்டியதுக்கான ஒரு தேவை இருக்குது. ஒரு சில விவசாயிகள்கிட்ட பேசினப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஆறு, குளங்கள், இதையாச்சும் வந்து ஏரிகளையாச்சும் ஏதோ விதமான வேலைகள் நடக்குது. ஆனால் ஊர்களில், நிறையா ஊர்களில் வந்து கிணறுகள் இருக்குது, ஊர் கிணறுகள், அதை வந்து யாருமே பராமரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் முன் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறையா விவசாயிங்க வந்து அவங்க சொந்த நிலத்திலேயே வந்து குட்டைகள் உருவாகிறதுக்கான, ஃபார்ம் பாண்ட்ஸ் உருவாகிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து செலவுகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அரசாங்கம் இந்த வாட்டர் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப நிறையா கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதுவும் கிளைமேட் சேஞ்சிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணுன்னா வந்து இது ஒரு முக்கியமான ஸ்டெப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல லெவல்ஸில் வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் அண்ட் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கான தேவை இருக்குது. வெறும் காவேரி தண்ணி பிரச்சனையை மட்டும் நம்ம தண்ணி பிரச்சனையாக பார்க்காம ஹோலிஸ்டிக்காக தமிழ்நாட்டில் இருக்க தண்ணி பிரச்சனையை, அதுவும் குறிப்பாக விவசாயிகளுக்கு தேவையான தண்ணி பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கணும். இந்த தண்ணி பிரச்சனையோடு ரிலேட்டடாக இருக்க இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா வந்து, நம்ம தமிழ்நாட்டில் ஜென்ரலாக போயிட்டு எந்த விவசாயிகள்கிட்ட பேசினாலுமே வந்து காமனாக சொல்கிற பிரச்சனைகளில் ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து காட்டுப்பன்னியை வந்து பயிரை நாசம் பண்ணிடுச்சு, இல்லாட்டி கிளிகள், மயில்களுக்கான பிரச்சனை, வனவிலங்குகளுக்கான பிரச்சனை அப்படின்றத வந்து முன் வைப்பாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் முன்னாடியே விவசாயத்தில் இருந்தாலுமே வந்து இப்போ அது பல மடங்கு அதிகமானதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா வந்து, இந்த காட்டுப்பன்னி, இந்த விலங்குகள்லாம் வாழக்கூடிய காடுகள் அழிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு தண்ணிகள் இல்லாமல் போகிறது, அவங்களோட உணவுகள் இல்லாமல் போகிறப்போ அவங்களோட தண்ணி தேவைக்கும் உணவு தேவைக்கும் வந்து அவங்க வயல் காட்டுக்குள்ளே வரதுக்கான ஒரு சூழல் அதிகமாகுது. இது மட்டும் இல்லாமல் வந்து விவசாயிங்க பணப்பயிர்கள், கேஷ் கிராப்ஸ் அதிகமாக போட வந்து உணவு பயிர்கள் கம்மியாகிறப்போ, சில விவசாயிங்க மட்டும் உணவு பயிர்கள் போடுறப்போ அவங்களுக்கு மட்டும் இந்த விலங்குகள் பிரச்சனை, காட்டுப்பன்னி பிரச்சனை அதிகமாகுது. இது முக்கியமாக இயற்கை விவசாயிங்க இதில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இயற்கை விவசாயம் வந்து இந்த உணவு பயிர்களை மையமாக வச்சுருக்கப்போ அவங்க இதனால் இன்னமும் அதிக லெவலில் பாதிக்கப்படுறாங்க. இந்த ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இதுக்கு முன்னாடி கூட நம்ம செகண்ட் எபிசோட்லன்னு நினைக்கிறேன், கார்மின் ஆண்டனி அந்த தம்பதிகளை மேங்களூரில் சந்தித்தப்போ அவங்களுமே சொல்லியிருந்தாங்க, அங்கே அந்த கம்பெனிஸ்னால காட்டுப்பகுதி கம்மியானதுனால ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அதிகமானதை பற்றி சொன்னது வந்து இந்த பாயிண்டில் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ அடுத்ததாக கார்த்தி,
நம்ம இது வரைக்கும் பேசியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒன்று காலநிலை மாற்றத்தை மையமாக வச்சு இருந்திருக்கு, இல்லைன்னா சுற்றுச்சூழல் மாற்றம், இல்லை ஏதோ ஒரு வகையில் சுற்றுச்சூழலை மட்டுமே மையமாக வச்சு இருக்கிற சிக்கல்களாக இது வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சிக்கல்களை வந்து ஒரு இயற்கை வாழ்வாதாரம் அப்படின்றப்போ சுற்றுச்சூழலை மட்டும் மையமாக வச்சு பார்க்க முடியுமானா அப்படி கிடையாது. கண்டிப்பாக சமூக பிரச்சனைகளுமே வந்து அதை உள்ளடக்கி தான் இருக்கும். சமூக பிரச்சனையிலிருந்து தான் சுற்றுச்சூழல் பிரச்சனை வருது, அது திரும்ப இன்னும் பல சமூக பிரச்சனைகளை வந்து கொண்டு போகுது. அந்த மாதிரி இதோட சோஷியல் இம்பேக்ட்ஸாக நிறைய இருக்கும்ல, அதில் ஒரு முக்கியமான இம்பேக்டாக நீ எதை பார்க்குற, என்ன இம்பேக்டாக இருக்கும்? ஸோ விவசாயிகள்கிட்ட பேசுகிறப்ப வந்து இன்னொரு முக்கியமான பிரச்சனையாக சொல்கிற ஒரு பரவலாக சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து லேபர் இஷ்யூ. வேலைக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக இப்போ தமிழ்நாடு அளவில் நெல் சாகுபடி அதிகமானதுக்கும் அந்த கம்பைன்ட் ஹார்வெஸ்டர் மெஷின் வந்து ஈஸியாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிடுது, ஹியூமன் லேபர் இல்லாமல் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிடுறது தான் ஒரு முக்கியமான காரணமாக விவசாயிங்க சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் வந்து தண்ணியே இல்லாட்டியும் நெல் போடுறீங்க அப்படின்னு கேட்குறப்போ இதில் தான்ப்பா வேலை கம்மியாக இருக்குது, நம்மளுக்கு லேபர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றப்போ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ற காரணத்தை தான் முன் வைக்கிறாங்க. இந்த லேபர் இஷ்யூ வந்து அதுவும் மானாவாரி நிலங்களில் அன்சர்டனிட்டிஸ் அதிகமாக வந்து விவசாயிகளும் வந்து விவசாயமே வந்து ஒரு சீசனலாக இருக்குது. அந்த பட்டத்தில் மட்டும்தான் விவசாயம் நடக்கிறப்போ அந்த மாதிரி பகுதியில் வந்து இந்த லேபர் இஷ்யூஸ் இன்னமும் அதிகமாகுது. ஏன்னா வந்து அன்சர்டனிட்டிஸ் ஃபார்மர் மேலே எவ்வளோ பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுதோ அதோட டபுள் மடங்கு இம்பேக்ட் வந்து லேபர் மேலே க்ரியேட் பண்ணும். ஸோ இவங்க இதனால் வந்து வேறு வேலைகள், கட்டட வேலைகளோ இல்லை மற்ற வேலைகளுக்கோ போகிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. இல்லாட்டி நகரத்துக்கோ இல்லை வேறு இடங்களுக்கோ வந்து அவங்க மைக்ரேட் ஆகிறதுக்கான ஒரு சூழல் தான் வந்து நிற்கிது. இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது. இப்போது நம்ம தமிழகம் ஃபுல்லாகவே வந்து பார்க்கும்போது தமிழகத்தோட கிராமப்புறங்களுக்கோ பல இடத்துல வந்து சைல்ட் வெல்ஃபேர்லேருந்து விமன் வெல்ஃபேர்லேருந்து ஃபினான்ஷியல் ஆக்சஸ்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து அங்கே மைக்ரேஷன் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. வாழ்வாதாரத்துக்காக வேறு எங்கேயோ வந்து போகிறது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இப்படி மைக்ரேட் ஆகி போகிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தா, ஒன்று பாண்டட் லேபரர்ஸாக போகிறாங்க, இல்லைனா சிட்டிக்கு போகிறாங்க. பாண்டட் லேபரர்ஸாக போகிறதுல அந்த ஒரு விஷயமே வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அது மேபி நம்ம தனியாக இன்னொரு இதில் பேசலாம். சிட்டிக்கு போகிறப்போ வந்து அவங்களால ஒரு டிக்னிஃபைடான வாழ்க்கையை நோக்கி போக முடிய மாட்டேங்குது. திரும்ப கடனில் சிக்கி அப்படி ஒரு லூப்லேயே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த பாயிண்டில் வந்து இந்த வாழ்வாதார பிரச்சனை அப்படின்றத தாண்டி ஒரு அடிப்படையான வெல்ஃபேர்லேயே வந்து ஒரு கொஷின் தான் என் மைண்டுக்கு வருது. அப்போ இதில் வந்து அரசாங்கத்தோட பார்வை வந்து என்ன மாதிரியாக இருக்குது? அடிப்படையாக இந்த வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்த கவர்மெண்ட் வந்து ஏதாச்சும் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா, ஆக்டிவாக ஏதாச்சும் இருக்கா, இல்லை அதில் ரீசர்ச்சஸோ பாலிசி இன்டர்வென்ஷன்ஸோ ஏதாச்சும் நடக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குதா? நம்ம முன்னாடியே பேசின மாதிரி வந்து அரசாங்கம் வந்து மானாவாரி விவசாயத்தை வந்து ரொம்பவே நெக்லெக்ட் பண்ணியிருக்கு. அவங்க மெயின் ஸ்ட்ரீம் கண்ணோட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கத்தோட கண்ணோட்டமாக இருந்தாலும் சரி, பாசன விவசாயம் சார்ந்தே இருந்திருக்கு. அது ஒரு பட்ஜெட் அலோகேஷனாக இருக்கட்டும், ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த மைண்ட் செட்லேயே இருந்திருக்கு. ஸோ மானாவாரி விவசாயிகளுக்கு அதுக்கு தேவையான பட்ஜெட் அலோகேஷனோ ஸ்கீம்ஸோ ப்ரோக்ராம்ஸோ இல்லை. அது இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வந்து மானாவாரி விவசாயத்தை புரிஞ்சுக்கிறதுலேயே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு நார்மல் விவசாயம்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்து ஏதோ ஒரு புது அரிசி வகையை கொண்டு வந்தாலும் சரி, இல்லை வந்து SRI மாதிரி ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அதை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு சூழல் இருக்கும். ஆனால் மானாவாரி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி நடக்காது. மானாவாரி விவசாயம் வந்து ஹைலி லோக்கலைஸ்டு, அந்தந்த ஊருக்கு அந்தந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு அந்தந்த லொக்காலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான விதமாக தான் வந்து கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் இருக்கிறப்போ வந்து மானாவாரி விவசாயத்துக்கு அரசாங்கம் வந்து அந்தந்த லோக்கலைஸ்ட் லெவல்ஸ் ஏற்ற மாதிரி ஸ்கீம்ஸோ அதுக்கான ரிசர்ச்சோ எல்லாமே வந்து லோக்கலைஸ் பண்ணி அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர்ஸ் கிட்டேயோ ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்டேயோ சரியான அளவில் எடுத்துகிட்டு போகப்படலை. இப்போ தான் ஸ்லோவாக சென்டர் ஃபார் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர் ஹைதராபாத்தில் வந்ததுலேருந்து தான் வந்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இதை புரிஞ்சுக்கிட்டு அங்கங்கே லோக்கலைஸ்ட் லெவல்ஸில் வந்து ரிசர்ச்சும் நடந்துகிட்ருக்கு. ஸ்லோவாக கவர்மெண்ட்டும் இதை அடாப்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம பேசினதில்
மானாவாரி விவசாயத்தில் இந்த ப்ரொடக்ஷன் செயின் ஆஃப் ஒர்க் அப்படின்றதே வந்து அன்சர்டனிட்டியோடு இருக்குதுன்றது நம்ம ஆரம்பத்துலேருந்தே பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அவங்க வந்து ஃபுல்லாகவே ஆக்டிவாக நிறைய அடாப்டிவ் மெஷர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்கிற ஒரு வேலையாக வந்து இது இருக்குது. அப்படின்றப்போ இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட். ப்ரொடக்ஷனில் வந்து இந்த மாதிரியான ஒரு இதுவாக இருக்குதுன்னு அதுக்கு அடுத்தது ஆஃப்டர் திஸ் அவங்களுக்கான மார்க்கெட் ஸ்கோப் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எப்படி இருக்கு? விவசாயிங்க அவங்களோட பொருளை உற்பத்தி பண்றதுல எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அதோட டபுள் மடங்கு கஷ்டம் வந்து அதை வந்து சரியான விலைக்கு விற்பனை பண்றதுல விவசாயிகளுக்கு இருக்கு. ஸோ விற்பனை பண்ணுறப்ப பார்த்தோன்னா வந்து விவசாயிகளுக்கு அந்த சரியான விலை போய் சேராததுக்கு ஒரு 2-3 காரணங்கள் சொல்லலாம். மொதல் விஷயம் வந்து இடைத்தரகர்கள், மிடில் மேன் வந்து அவங்களோட ப்ராஃபிட்ஸை எடுத்துக்கிறாங்க. விவசாயிங்களுக்கு ரொம்பவே கம்மி ப்ரைஸில் வாங்கிட்டு அதை வந்து மார்க்கெட்டில் அதிக ப்ரைஸில் விற்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வந்து ஒரு ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ரீசெண்டாக வந்து தக்காளி ப்ரைஸ் வந்து 200 ரூபாய் வந்தப்போ எவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ ஆகி எல்லா நியூஸ் சேனல்லையுமே ஹெட்லைன்ஸாக அதுதான் இருந்தது. அதற்கு 1.5 மாதத்துக்கு அப்புறமே வந்து தக்காளியோட விலை வந்து 2 ரூபாய் 3 ரூபாய் ஆயிடுச்சு விவசாயிகளுக்கு. ஆனால் அப்போ வந்து யாருமே இதை பற்றி பேசலை, இதை பற்றியான ஒரு டிஸ்கோர்ஸே நடக்கலை. ஸோ ப்ரைஸை வந்து வெறும் கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே தான் இவ்வளோ வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அது அதிகமாகிறப்போ பிரச்சனையாக இருக்கப்போ அது கம்மியாகிறப்பையும் அதே அளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பிரச்சனையாக எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவை இருக்குது. இதை தான் வந்து இப்போ விவசாயிங்க இந்தியா அளவில் நடக்கிற விவசாயிங்க போராட்டத்துலையுமே எடுத்துக்கிட்டோன்னா வந்து இந்த எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக விவசாயிங்க வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த விவசாய பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ இருக்க இந்தியன் அக்ரிகல்ச்சர் கிரைசிஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான சொல்யூஷனாக இருக்கிறது வந்து விவசாயிங்களுக்கு சரியான ப்ரைஸ் போய் சேர்றது தான். இதை தாண்டி மானாவாரி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அதிகமாக பயிரிடுறது வந்து மில்லட்ஸு, அதுக்கப்புறம் பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள். ஸோ இதுக்கான ப்ராப்பர் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டிஸும் தேவைப்படுது. அதுவும் வந்து ரொம்ப லேக்கிங்காக இருக்குது. இப்போ ரைஸ் மில் எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி மில்லட் ப்ராசஸிங்கான யூனிட் வந்து எல்லா ஊர்களையும் இல்லை. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் இருக்கான்னு கேட்டாவே அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதை தாண்டி பல்சஸில் வந்து தோரம் பருப்பை தோல் உரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து பல பிரச்சனைகள் அதை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், பல ஊர்களில் வந்து இந்த பயிர்களை வந்து வளர்த்துறதே வந்து ரோட்டில் தான் வச்சு வளர்த்துவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டிஸுமே ஸ்டோரேஜ்க்காக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்க்காக இருக்கட்டும், மார்க்கெட் லிங்கேஜ்க்கான ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே ப்ரொவைட் பண்ணாதனால விவசாயிங்க பிரச்சனைகள் இன்னும் பல மடங்கு அதிகமாகிற ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இதை பார்த்தா வந்து சரி விவசாயிங்களுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு சரியான விலை கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இதனால நுகர்வோருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நுகர்வோர் எல்லாம் சரியாக தானே போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் தான் வந்து நிறையா நுகர்வோர்கிட்ட நான் பார்க்குறேன். ஆனால் அது நம்ம வந்து ஒரு தப்பான கண்ணோட்டமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவில் வந்து முக்கியமாக நம்மளோட புரோட்டீன் சத்துக்கான தேவையாக இருக்கிறது வந்து பருப்பு வகைகள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 10-20% பருப்பு வகைகள் இம்போர்ட் தான் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த மானாவாரி விவசாயங்களை வந்து ஒழுங்காக கவனிக்காமல் இருக்கிறதுனால, அதுக்கான ப்ராப்பர் பாலிசிஸ் இல்லாததுனால 20% பல்சஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட் ஆகுது. போன வருஷம் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னாவே வந்து 4.65 மில்லியன் டன் பருப்பு வகைகள் வந்து இம்போர்ட் ஆகிருக்கு. இது வந்து அதுக்கு முன்னாடி வருஷத்தோட டபுள் மடங்கு அதிகமாக இம்போர்ட் ஆகிருக்கு. இது வந்து முக்கியமாக கனடா, மியான்மார், ஆஸ்திரேலியா, மொசாம்பிக்யூ, தன்சானியா இந்த மாதிரி நாடுகளில் இம்போர்ட் ஆகுது. 4 பருப்பு வகைகளுக்கு வந்து இந்தியா வந்து இம்போர்ட்டுக்கு டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட்டுக்கு டேக்ஸே இல்லாமல் எடுத்துகிட்டு போகுது. ஏன்னா உள்ளூரில் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கும் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகிறதுக்குமான ஒரு இது இருக்குது. இதே எண்ணெய் சார்ந்து எடுத்துக்கிட்டோன்னா நம்ம தேவைக்கான 60% எண்ணெய்கள் வந்து இம்போர்ட் தான் ஆகிட்டுருக்கு. கடந்த ஒரு 10 வருஷத்தில் வந்து எண்ணெயோட இம்போர்ட் வந்து 1.5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுலேயும் முக்கியமாக நம்ம பார்த்தோன்னா வந்து பாம் ஆயில் தான் வந்து மெயினாக இம்போர்ட் ஆகுது. 60-70% எண்ணெய்கள் இம்போர்ட் ஆகிறதுல வந்து பாம் ஆயில் தான் இருக்குது. இது வந்து நம்ம உடம்புக்கும் கெடுதலாக இருக்குது. ஸோ இந்த விதத்தில் நம்ம ஹெல்த்தும் ரொம்பவே பாதிக்கப்படுது. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா வந்து ஃபுட் செக்யூரிட்டின்றது வந்து நம்ம போன எபிசோடில் பேசியிருந்தோம். இந்த ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பாதுகாப்பு வந்து ஒரு பெரிய த்ரெட்டில் இருக்குது. நம்ம வெறும் அரிசி கோதுமை மட்டும் பார்க்காம நம்ம தேவைக்கான பல்சஸ் ஆயில் வந்து நம்ம இப்போ ப்ரொடக்ஷனில் இல்லாத மாதிரியான சூழலில் இருக்குது. எப்படி இந்தியா வந்து பல மாதங்களுக்கு முன்னாடி ரைஸ் இம்போர்ட்டை ஸ்டாப் பண்ணதுனால நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். யூஎஸ்ஏல வந்து, அமெரிக்காவில் வந்து எல்லா ரீட்டைல் ஸ்டோர்ஸில், எல்லா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லலாம் வந்து அரிசிக்கு வந்து மக்கள் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அரிசியே இல்லாமல் நிறைய பேர் வந்து அரிசி வந்து மூட்டையாக வாங்கிட்டு இருந்தாங்க.
அப்படிப்பட்ட சூழல் வந்து அமெரிக்கா மாதிரி ஒரு சின்ன ஜனத்தொகை இருக்க நாட்டிலே இருக்கப்போ நம்மள மாதிரி ஒரு பெரிய ஜனத்தொகை நாட்டில், அதுவும் பொருளாதார அடிப்படையில் ரொம்ப வீக்காக இருக்க நாட்டில் வந்து உணவு பாதுகாப்பு இல்லாட்டி ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கான ஒரு இடமா தான் இருக்கும். ஸோ இதுக்கான கரெக்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளோட பல்சஸ்க்கும் ஆயில் சீட்ஸ்க்குமான இம்போர்ட்டை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு தேவை இருக்குது. அதுக்கு முக்கியமான விஷயமா நம்ம இந்த மானாவாரி விவசாயங்களை முன்னெடுத்துட்டு போகணும் அப்படின்றது இருக்குது. இப்போ வந்துட்டு வளர்ச்சின்ற பேரில், டெவலப்மெண்ட்டுன்ற பேரில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயும் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் தான் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடப்படுது அப்படின்றது நமக்கு வந்து ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு குறிப்பாக மானாவாரி விவசாயத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் வந்து அதிகமாக சாகுபடி செய்யப்படுதுன்றப்போ நம்ம இந்தியாவில் வந்து அதிக அளவில் எண்ணெய் வந்து இம்போர்ட் தான் பண்ணுறோம். அப்படின்றப்போ நம்மளோட நேட்டிவ் லைவ்லிஹுட் சப்போர்ட் பண்ணாமல் திரும்ப ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இம்போர்ட்டை கொண்டு வர்றது வந்து இங்கே இருக்கிற கிராமப்புற வாழ்வாதாரங்களையும் தொழிற்சாலைகளையும் சைட்லைன் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்டிக்ஸை தான் வந்து கொண்டுட்டு வருது. இங்கே ஏற்கனவே இருக்கிற இயற்கை சார்ந்த வாழ்வாதாரங்களும் கிராமப்புற தொழிற்சாலைகளையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதையும் அதில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து சிஸ்டமிக்காக அட்ரெஸ் பண்ணி ரிசால்வ் பண்ணி அதுக்கான பாலிசிஸையும் கொண்டு வர்றது தான் நமக்கான உண்மையான வளர்ச்சி பாதையாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கண்ணோட்டமாக வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் பல பகிர்வுகளுக்கு ஸ்டே டியூன் டு அறம் திணை பாட்காஸ்ட்.